they've taken out the World Cup. வணக்கம் நண்பர்களே, இது இலங்கை கிரிக்கெட் ரசிகர்களுக்கான ஒரு சிறப்பு பதிவு. நீங்கள் கிரிக்கெட் பார்க்க ஆரம்பித்த காலத்திலிருந்து இலங்கை அணிக்காக இதுவரை ஆடிய அணிகளில் மிகச்சிறந்த அணி, உங்களுக்கு மிக பிடித்த அணி எது என்று கேட்டால் உடனடியாக மாற்றமே இல்லாமல், மாற்று கருத்தை இல்லாமல் எல்லோரும் சொல்லக்கூடிய, இல்லாவிட்டால் இப்படி சொல்லுவோமே 95% சொல்லக்கூடிய ஒரு அணி 1996 உலக கிண்ணத்தை வந்த அர்ஜுன ரணதுங்க தலைமையிலான அணி. அந்த அணிக்கு நாங்கள் இலங்கை ரசிகர்களாக எப்போதும் நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கிறோம். இதுவரைக்கும் ஒரே ஒரு உலக கிண்ணம், கண்ணே மணியே முத்தே என்று சொல்லி பொத்தி வைக்கக்கூடிய அந்த ஒரு உலக கிண்ணத்தை வென்றது அர்ஜுனாவின் தலைமையிலான அணி. அதுக்கு பிறகு எங்களுக்கு ஒரு மினி உலக கிண்ணம் கிடைத்தது. அது மழையின் காரணமாக கிடைத்தது என்று இன்று வரை சொல்லப்படுவது உண்டு. 2020 உலக கிண்ணம் ஒன்று கிடைத்தது. அது உண்மையில் போராடி வெல்லப்பட்ட ஒரு கிண்ணம். அதுவும் இலங்கை ரசிகர்களில் கணிசமானோருக்கு மறக்க முடியாத ஒன்று. அந்த அணியும் மகேல சங்கக்கார ஆகியோர் ஆடிய அணி. ஆனால் அந்த அணியிலே நிறைய குழப்பங்கள் இருந்தன. எங்களுக்கு பிடித்த வீரர்கள் ஒரு சிலர் இருந்தார்கள். அதுபோல 2020 உலக கிண்ணம் வென்றது என்ற காரணத்தால் அது கொண்டாடப்படுகின்ற அணி. ஆனால் 96 உலக கிண்ணம் எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல். நாங்கள் அண்டர்டாக்ஸாக இருந்தோம். வெல்ல முடியாது என்று சொல்லி சொன்னவர்கள் பல பேர். இந்த அணியெல்லாம் உலக கிண்ணம் வெல்வதாவது வண்டியும் தொந்தியுமாக வீரர்கள் என்று சொல்லி கிண்டல் அடித்த பல பேர். முரளியின் பந்து வீச்சு சர்ச்சைக்கு பிறகு இலங்கை அணிக்கு பாவப்பட்டு மற்ற அணிகள் உதவி இருந்தன. முத்தையா முரளிதரின் பந்து வீச்சு சர்ச்சைக்கு பிறகு ஒன்றுபட்ட அந்த அணி ஒரு பபுள் போல எங்கேயாவது ஒரு வெற்றியை பெறுமே தவிர உலக கிண்ணம் எல்லாம் வெல்கின்ற அளவுக்கு போகாது என்று சொன்ன ஒரு பல பேர் இருந்தார்கள். இல்லை, ஆஸ்திரேலியாவும் மேற்கிந்திய தீவிலும் இலங்கை வராத காரணத்தால் கிடைத்த 4 புள்ளிகளை வைத்துதான் இலங்கை அணி அடுத்தடுத்த சுற்றுக்கு வந்தது. ஆனால் அரையிறுதியோடு இந்தியா கதையை முடித்துவிடும் என்று சொன்னவர்களும் இருந்தார்கள். இல்லை, அரையிறுதியில் தான் கொல்கத்தாவில் இலங்கை அணி சுழல் பந்து வீச்சு மூலமாக வந்துவிட்டது, ஆனால் இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவிடம் தோற்றுவிடும் என்று சொல்லி உறுதியாக இருந்தவர்கள் பல பேர். ஆனால் எல்லாவற்றையும் உடைத்து தள்ளி எந்த ஒரு போட்டியிலும் தோற்காமல் இறுதிப் போட்டியிலும் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி சாம்பியனானது இலங்கை அணி. அந்த உலக கிண்ண வெற்றியோடு இலங்கை அணியின் வளர்ச்சி, ஒருநாள் சர்வதேச போட்டிகளின் ஆக்கிரமிப்பு, ஆதிக்கம் நின்றுவிடவில்லை. படிப்படியாக இலங்கை அணி கிடைத்த அநேகமான போட்டிகளில் வென்று வந்தது. 99 மறுபடி உலக கிண்ணம் ஒன்றிலே தான் இலங்கை அணியின் அந்த கேஸ், அந்த பெரிய ஒரு ஆக்கிரமிப்பான விடயம் குறையும் வரை இலங்கை அணி தொடர்ச்சியாக வென்று கொண்டு தான் இருந்தது. அதுதான் இலங்கை அணியின் டெஸ்ட் போட்டிகளுக்கான ஆதிக்கத்தையும் அதிகரித்த ஒரு காலப்பகுதியாக இருந்தது. அரவிந்த் டி சில்வா உலகத்தின் மிகச்சிறந்த துடுப்பாட்ட வீரர்கள் ஒருவராக, சனத் ஜெயசூரிய உலகத்தின் அதிரடி துடுப்பாட்ட வீரராக, அதுபோல மிகச்சிறந்த சகர்துறை வீரர்கள் ஒருவராக, சமிந்தவாசம் முரளியும் சேர்ந்தால் உலகத்தின் எந்த ஒரு துடுப்பாட்ட வரிசையும் சரி கட்டக்கூடியவர்கள் என்றும், அர்ஜுன் ரணதுங்க கேப்டன் கூல் என்றும் புகழப்பட்ட ஒரு காலப்பகுதியாக அது மாறிப்போகிறது. எனவே எங்களுக்கு அந்த 96 உலக கிண்ணம் ஒரு மைல்கல், அதுபோல ஒரு மிக பெரும் சகாப்தத்தை ஏற்படுத்திய ஒன்று. அதுவரை காலமும் யுத்தத்தின் மூலமாகவும் தேயிலை மூலமாகவும் அறியப்பட்ட இலங்கை கிரிக்கெட் மூலமாக அடையாளப்படுத்தப்பட்டது உலக வரைபடத்திலே. இதெல்லாம் ஏன் இப்போது சொல்கிறேன் என்று சொன்னால், இது 30 வருடங்கள் பூர்த்தியாகின்ற ஒரு காலப்பகுதி. கடந்த மார்ச் மாதம் 17ஆம் தேதியோடு இலங்கை அணி உலக கிண்ணம் வென்று 30 ஆண்டுகள் ஆகின்றன. இதை நாங்கள் ரசிகர்கள் இன்றும் நினைவுபடுத்தி கொண்டாடுகிறோம். அந்த கதாநாயகர்களை அவர்கள் அதற்கு பிறகு வந்த காலத்திலே பல்வேறு விடயங்கள் மூலமாக தங்களை பெரிய அளவில் அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லை என்றாலும், ஒரு சிலர் அரசியல் பக்கம் போயிருந்தார்கள், ஒரு சிலர் கிரிக்கெட் பக்கமே இன்னமும் போயிருக்கிறார்கள். குமார் தரம்சேன போட்டி நடுவராக, முரளிதரன் மற்றும் ஜெயசூரிய ஆகியோர் தனித்தனியாக பயிற்றுவிப்பாளர்களாக மாறியிருக்கின்றார்கள். அரவிந்த் டி சில்வா ஒரு பக்கம் தன்னுடைய வர்த்தக நடவடிக்கைகளை கவனித்துக் கொண்டே கிரிக்கெட்டிலும் கொஞ்ச காலம் கால் பதித்திருந்தார். இலங்கை கிரிக்கெட்டிலும் சனத் ஜெயசூரிய, அர்ஜுன் ரணதுங்க ஆகியோர் அரசியல் பக்கமும் போயிருந்தார்கள். ஆனாலும் நாங்கள் அவர்கள் மீது வைத்திருக்கின்ற அந்த அன்பு, பாசம், நன்றி அறிதல் ஆகியன 96 உலக கிண்ணத்தை பற்றியது. இன்று இந்த 96 உலக கிண்ண ஹீரோக்கள் விளையாடிய ஒரு கண்காட்சி போட்டி ஒன்று மலேசியாவில் இடம்பெற்றிருந்தது. உங்களில் பல பேர் அது நேரலையாக பார்த்திருக்கலாம். இல்லாவிட்டால் ஸ்கோர் விவரங்களை கூட ARV ரோஷன் ஸ்போர்ட்ஸ் ஃபேஸ்புக் பக்கம் மூலமாக நீங்கள் அறிந்திருக்கலாம். இலங்கை அணி பரிதாபகரமாக தோற்று போனது. ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டு என்று சொல்லி ஒரு அணி ஒன்றை இன்றைய நாளில் ஆட வைத்திருந்தார்கள் இலங்கை அணிக்கு எதிராக. அந்த ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டு அணி எல்லோ ஜெர்சி, அதாவது ஆஸ்திரேலியா அணி அணிகிற அதே ஆஸ்திரேலியா என்று சொல்லி பெயர் பொறிக்கப்பட்ட ஜெர்சி ஒன்றை அணிந்து ஆடியிருந்தார்கள். அதாவது 96 உலக கிண்ண இறுதிப் போட்டியை மறுபடி நாங்கள் ஆடி காண்பிக்கிறோம் என்பது போலத்தான் அந்த ஏற்பாட்டாளர்கள் செய்திருந்தார்கள் போல இருக்கிறது. அதாவது 96 உலக கிண்ண இறுதியின் மறுபதிப்பில் இலங்கை அணி தோற்று போனது. இந்த தோல்வியெல்லாம் பெரிய விடயமே அல்ல. ஒரு கண்காட்சி போட்டி. இலங்கை அணியின் முன்னைய வீரர்கள், இலங்கை அணியின் எங்களது அன்புக்குரிய நட்சத்திரங்களில் அரவிந்த் டி சில்வா மிகச்சிறப்பாக ஆடி பழைய அரவிந்தவையை ஞாபகப்படுத்துகிறது. ஆனால் புதிய ஷாட்ஸ் ஆடுகிறார். இந்த கால நவீன கால 2020 பாணியில் அவரது துடுப்பாட்டம் அமைந்திருந்தது. பார்த்து ரசித்திருந்தோம் நாங்கள். அவர் 60 ஊட்டங்களை எடுத்திருந்தார். ஏனைய துடுப்பாட்ட வீரர்களது ஓரளவு சின்ன சின்ன பங்களிப்போடு இலங்கை அணி
பெற்ற ஓட்டங்கள் 20 ஓவர்கள். இது 20 ஓவர்கள் கொண்ட போட்டியாக இடம்பெற்றிருந்தது. இந்த ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டு அணி, ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டு என்று சொல்லக்கூடிய அணியாக இருந்தால் உலகம் முழுவதும் உள்ள மிகச்சிறந்த வீரர்களை கொண்ட அணியாக இருக்க வேண்டும், தெரிவு அணியாக இருக்க வேண்டும். ஆனால் ஆடிய அணி மலேசிய வீரர்களை கொண்டு உருவாக்கப்பட்ட அணி என்று நான் நினைக்கிறேன். மலேசியாவின் உள்ளூர் வீரர்கள், அதுபோல மலேசியாவுக்கு ஓரளவுக்கு பெயர் தெரிந்த கிரிக்கெட் வீரர்களில் முக்கியமானவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆடியிருந்தார்கள். அவர்கள் உண்மையில் ஆக்ரோஷமாக ஆடியிருந்தார்கள். இலங்கை அணியின் வீரர்கள் எல்லோருக்கும் வயது அதிகம். அவர்களோடு ஆடும்போது மலேசிய வீரர்கள் துடிப்பாக ஆடியது போல இருந்தது. இப்போது எனக்கான இந்த விடயம் என்னோட சொன்னால், முதலில் நான் ஸ்கோரை சொல்லிவிட்டு என்னுடைய அந்த விடயத்துக்கு வருகிறேன். உங்களில் எத்தனை பேருக்கு இதே போல கருத்து இருக்கிறதோ தெரியவில்லை. இந்த ஸ்கோர் விவரங்களை பார்த்தோம் சொன்னால், இந்த நாளில் இந்த போட்டி நீங்கள் பார்க்காதவர்கள் யூடியூப் மூலமாக பார்க்கலாம். இந்த பப்பரையில் இதை நேரலையாக காண்பித்திருந்தார்கள். தயவுசெய்து இலங்கை கிரிக்கெட்டின் ரசிகர்களாக இருந்தால் பார்க்காமல் இருங்கள் என்பதுதான் நான் சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனையாக இருக்கும். இலங்கையின் துடுப்பாட்டத்தை விரும்பினால் கொஞ்சம் பாருங்கள். எங்களுக்கு பழைய துடுப்பாட்ட வீரர்கள் மீண்டும் இவர்கள் ஆடுவார்கள் என்று பார்த்து கொண்ட காலத்திலே குறிப்பாக ரமேஷ் கலவிதாரன சனத் ஜெயசூரியவின் ஆரம்பம், அசங்க குருசிங்க 3ஆம் இலக்கத்திலே, அரவிந்த் டி சில்வா, அர்ஜுன ரணதுங்க ஆகியோருக்கு இடையிலான இணைப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது. ஆனால் அர்ஜுனா என்று மிக தாமதமாக, மாமன் அத்தப்பத்து உப்புல் சந்திரன் ஆகியோர் ஆடிய பிறகுதான் தாமதமாக வந்திருந்தார். இதுபோல என்னுடைய நண்பர் ரெக்ஸ் கிளெமெண்டைனும் இந்த குழாமில் இடம் பிடித்திருந்தார், கடத்தரப்பில் ஈடுபட்டிருந்தார். அதுபோல மற்றும் டேவ் வட்மோர் பழைய பயிற்றுவிப்பாளர், அவரது பயிற்றுவிப்பின் கீழே என்று பயிற்சிகளை எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை பார்த்தேன், காணொலியை பார்த்தேன். ஜெயசூரி அதை பதிவிட்டிருந்தார். இதுபோல அலெக்ஸ் கண்டோரி இலங்கையின் பழைய பிசியோ உடற்பயிற்றுவிப்பாளரும் இங்கே வந்திருந்தார். எனவே இது ஒரு ஒன்று கூடல் அவர்களுக்கு, அதில் பிரச்சனை இல்லை. துடுப்பாட்டத்தை பொறுத்தவரையில் ஜெயசூரிய 14 ஓட்டங்களை எடுத்தார். எங்களது வழமையான அதிரடி ஜெயசூரியவை பார்க்க முடியவில்லை, வயது அதிகம், அதையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இதுபோல ரமேஷ் கலவிதாரன 17 ஓட்டங்களை எடுத்தார். அசங்க குருசிங்க 12 ஓட்டங்களை எடுத்தார். அரவிந்த் டி சில்வா 50 பந்துகளில் 60 ஓட்டங்களை எடுத்தார். இந்த கால 2020 பாணியில் ஆட முயற்சித்திருந்தாலும் இந்த கால 2020 அந்த எனர்ஜி, அந்த சக்தி வெளிப்பாட்டை, அந்த ஆக்ரோஷத்தை எங்களது வீரர்களால் கொண்டு வர முடியவில்லை. வயது அதிகம். அரவிந்தவுக்கு 60 வயது, அர்ஜுன ரணதுங்கவுக்கு 62 வயது. அர்ஜுனா இன்று ஆட்டம் இழக்காமல் 5 ஓட்டங்களை எடுத்தார் 10 பந்துகளில். பார்க்கும்போது பாவமாக இருந்தது. ரோஷான் மகானாமாவும் சமிந்த வாசும் கூட துடுப்படுத்த ஆடுகின்றார்கள் இறுதியாக. இதில் இருக்கிற விடயம் என்னவென்று சொன்னால், இப்படி இந்த வீரர்களை கஷ்டப்படுத்தி நாங்கள் ஆட வைக்க வேண்டுமா? பாருங்கள், 20 ஓவர்களில் முக்கிய ஆடி நம்ம மூத்த சிங்கங்கள், முன்னாள் லெஜெண்ட்ஸ், அவர்கள் லெஜெண்ட்ஸ் என்று சொல்லலாம், முன்னாள் லெஜெண்ட்ஸ் அவர்கள் 160 ஓட்டங்களை எடுத்தார்கள். எதிர் அணி அதை துரத்தி அடித்திருந்தது, 2 விக்கெட்டுகளை இழந்தது. இந்த எதிரணியின் பந்துவீச்சை எதிர்கொண்ட நம்மவர்கள் ஆடியதை விட நம்மவர்கள் இந்த பந்துவீச்சை எதிர்கொண்ட எதிரணி ஆடிய விதத்தை பார்க்கும்போது உண்மையில் பாவமாக இருந்தது. எங்கள் பந்துவீச்சாளர்களை பார்க்கும்போது ஜெயசூரியவின் 3 ஓவரில் 30 ஓட்டங்களை கடந்திருந்தது பந்துவீச்சு. ரவீந்திர புஷ்பகுமார ஒரு விக்கெட்டையும் அர்ஜுன ரணத்தும் ஒரு விக்கெட்டையும் எடுத்திருந்தார்கள். அர்ஜுனாவுக்கும் ரவீந்திர புஷ்பகுமாருக்கும் பழைய வேகம் எல்லாம் இல்லை. இந்த 2 பேருக்கும் ஒவ்வொரு விக்கெட்டுகள் கிடைத்திருந்தாலும் சமிந்தவாஸ் உண்மையில் தன்னால் முடிந்தவரை இந்த கால இதே ஃபிட்னஸோடு இருக்கிறார் என்று பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஜெயசூரிய அண்மை காலத்திலும் பயிற்றுவிப்பில் ஈடுபட்டது விட தேர்வாளர் இடம்பெற்ற விடையில் அவரது பந்து வீச்சை நாங்கள் பார்த்தோம். ஆனால் இப்படி ஒரு கண்காட்சி போட்டி, அதுவும் நாங்கள் 30 ஆண்டுகளை உலகக்கிண வெற்றியோடு கொண்டாடுகின்ற ஒரு கண்காட்சி போட்டியில் இந்த 60 வயது முதியவர்கள் எல்லாம் ஆட வைக்க வேண்டுமா? இதில் வயது மூப்பு என்பதை நான் ஒரு குறையாகவோ இல்லாவிட்டால் அதை ஒரு கேலியாகவோ நான் இங்கே சொல்லவில்லை. உண்மையாகத்தான் அக்கறையோடு சொல்கிறேன். ஜெயசூரியவுக்கு 56 வயது. அந்த கால உலகக்கிண வெற்றியின் போது துடிப்பாக இருந்த உப்புல் சந்திரனுக்கும் 50 வயது கடந்து விட்டது. ஜெயசூரிய அந்த காலத்தில் அவர் பாய்ந்து பிடித்தது, அவரது இருந்த அந்த வேகத்தை எல்லாம் நாங்கள் பார்த்திருப்போம். கல்வித்தான ஜெயசூரிய எல்லாம் 55 வயதை கடந்தவர்கள். எனவே இப்படியான வீரர்களெல்லாம் நாங்கள் இப்போது கொண்டு வந்து அவர்களது மூத்த காலத்திலே, அவர்களது வயது மூத்த காலத்திலே கொண்டு வந்து ஆட விடுவது அவர்களது கீர்த்தியை கொஞ்சம் கூட மழுங்கடித்து விடாத பார்க்கின்ற இளைய தலைமுறையினர் இவர்கள் தான் உங்கள் ஹீரோக்களாக என்று யோசிக்கக்கூடும். அவர்கள் சில வேளைகளில் அந்த பழைய 96ஆம் ஆண்டு உலகக்கிண காணொலிகளை கூட பார்த்து ரசித்திருப்பதை இப்படியான இந்த இன்றைய கால போட்டிகள் மாற்றிவிடும் அவர்களது மனதை. எனவே தான் அவர்களது புகழ் அப்படியே இருக்கட்டும். மீண்டும் கண்காட்சி போட்டிகள், அவர்களை நினைவுபடுத்துகிறோம், கௌரவிக்கிறோம் என்று கூப்பிட்டு இப்படியான போட்டிகளில் ஆடவிடுவது என்பது முழுக்க தவறானது என்று நான் நம்புகிறேன். 2011ஆம் ஆண்டு இவர்கள் தங்களுடைய 15 வருட கால உலகக்கிண வெற்றியை கொண்டாடிய நேரத்தில் இலங்கையிலே ஒரு கண்காட்சி போட்டி ஒன்று இடம்பெற்றது. கொழும்பு SSC மைதானத்தில் இடம்பெற்றிருந்தது. அந்த போட்டியில் கோலாகலமாக 2 தரப்பாக ஆடியிருந்தார்கள். ஒரே அணி, அதாவது அர்ஜுன தலைமையிலான அணி ஒன்று, எதிரணியாக அரவிந்த் டி சில்வாவின் தலைமையிலான அணி ஆடியிருந்தது. எனவே அவர்கள் ஒன்றுபட்டு ஆடியிருந்தார்கள். அது கண்காட்சி போட்டியாக இடம்பெற்றிருந்தது புற்றுநோய் வைத்தியசாலைக்கு. அந்த போட்டியை சென்று நாங்கள் பார்த்த வேளையில் அவர்களுக்கு அப்போது 15 வருடங்கள் என்று வரும்போது பெரிய அளவில் வயது இருக்காது. இப்போது 30 வருடங்கள். இதிலே அந்த காலத்தில் இளமை துடிப்போடு இருந்த உப்புல் சந்தன, ரவீந்திர புஷ்பகுமார, சமிந்தவா, சனத் ஜெயசூரி ஆகியோரை இப்பொழுது 50-55 வயதை தாண்டி விட்டார்கள். ஜெயசூரியவுக்கு வயது, அர்ஜுன ரணதுங்கவுக்கு 62 வயது, அரவிந்த் டி சில்வாவுக்கு 60 வயது. அவர்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு இருக்கின்றார்கள், அது சிறப்பு. ஆனால் இப்படியான போட்டிகளில் ஆடும்போது அவர்களது இயலாமை இப்பொழுது வெளிப்படும். பாருங்கள், இப்போது 25-30 வயதிலேயே வீரர்கள் உபாதை கூறுகிறார்கள். அவர்களால் தொடர்ச்சியாக ஒரு சில காலம் ஆட முடியாமல் இருக்கிறது.
இந்த வீரர்களது உடல் உபாதைகள் எப்படி ஏற்படும்? எனவே நீண்ட காலமாக ஆடி இப்போது ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கின்ற அவர்களது ஓய்வு காலத்தில் இருக்கின்ற வீரர்களை கூப்பிட்டு, முன்னாள் வீரர்களை கூப்பிட்டு இப்படி ஆடச் செய்வது என்பது உண்மையில் முதியோர்கள் வதை போன்ற ஒரு விடயம். இதை இப்போதே நாங்கள் கண்டித்து ரசிகர்கள் இந்த விடயங்களை நிறுத்துமாறு சொல்ல வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், எங்களது ஹீரோக்களாகவே இருக்கட்டும். கடந்த காலங்களில் இவர்களது ஒன்று கூடல்கள், சந்திப்புகள் இடம்பெற்ற வேளையில் அதெல்லாம் சிநேகபூர்வமான அவர்கள் தங்களது மலர நினைவுகளை பகிர்ந்து கொண்டதாக, இளம் வீரர்களுக்கு ஊக்குவிக்கின்ற விதமாக, மோட்டிவேஷன் விடயமாக, ரசிகர்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக எல்லாம் அமைந்திருந்தார். கடந்த 2 வருடங்களுக்கு முதல் கனடியன் தூதரகத்தினால் இலங்கையில் நடத்தப்பட்ட நிகழ்விலே அர்ஜுனா, அரவிந்த, சன ஜாசுரி எல்லோரும் கலந்து கொண்டார்கள். அப்போது கனடிய உலகக்கிண்ண வீரர்கள் இலங்கைக்கு ஒரு பயிற்சி முகாமுக்காக வந்திருந்த வேளையில் ஒரு நல்ல சிறப்பான ஒன்று கூடலாக அது அமைந்திருந்தது. இதுபோல இவர்களை கூப்பிட்டு கருத்தமர்வுகள், பயிற்சி செயலரங்குகள், இல்லாவிட்டால் இளம் வீரர்களுக்கான பயிற்சி கூடங்கள் ஏற்பாடு செய்யுங்கள். இந்த மலேசியாவில் இடம்பெற்ற இந்த நிகழ்வு இந்த 2 நாட்களின் போது அரவிந்த் டி சில்வாவும் சனத் ஜாசூரியவும் சமிந்தவாசும் அங்கே உள்ள மலேசிய இளம் கழக வீரர்களுக்கு, இளம் வீரர்களுக்கு தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார்கள், பயிற்சிகளை வழங்கினார்கள். அதெல்லாம் மிகச்சிறப்பான விடயம். ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு மிகச்சிறப்பான முறையில் இருந்தது. இந்த அர்ஜுனா தலைமையிலான இலங்கை அணி வீரர்கள் டேவ் வட்மோர் பயிற்றுவிப்பாளர், அதுபோல உடற்பயிற்றுவிப்பாளராக இருந்த அலெக்ஸ் கண்டோரி ஆகியோர் சந்தித்துக் கொண்ட கலந்துரையாடல்கள், அவர்கள் சந்தித்துக் கொண்ட விதம், வட்மோரின் கீழே பயிற்சிகளை அவர்கள் எடுத்துக்கொண்டது, இதெல்லாம் அவர்களுக்கு ஒரு மிகச்சிறப்பான நினைவுகளை கொடுத்திருக்கிற ஒரு கெட் டுகெதர். அது அவர்கள் சந்தோஷமாக இருக்கட்டும். அப்படி அவர்களை கூப்பிட்டு ஒரு கண்காட்சி நிகழ்ச்சி ஒன்றை ஏற்பாடு செய்யுங்கள். அவர்களுக்கு ஏனையோர் இளையோர் ஆடுகின்ற கிரிக்கெட் போட்டிகளுக்கான விருந்தினராக இவர்களை அழைத்து அவர்களுக்கும் ஒரு கெட் டுகெதர், ஒரு ஒன்று கூடலை கொடுங்கள். அதெல்லாம் மிகச்சிறப்பு. ஆனால் இந்த வீரர்களின் ஒற்றுமை உண்மையில் வியக்கத்தக்க ஒன்று. இருந்து பாருங்கள், அரவிந்த, அர்ஜுனா, ஜெயசூர்யா, ஹசான் திலகரட்ன இவர்கள் அத்தனை பேருமே வெவ்வேறு முகாம்களில் அண்மை காலமாக செயற்பட்டவர்கள், கருத்து ஒருமித்தவர்கள் கிடையாது, அரசியல் ரீதியாக வெவ்வேறு கருத்துக்களை கொண்டவர்கள். ஆனால் ஒன்றுபடும் போது இன்னமும் அர்ஜுனா ஐயே, அரவிந்த் ஐயே என்று அவர்களுக்கான அண்ணா என்ற அந்த மரியாதை, மூத்த வீரர்களுக்கு அவர்கள் அப்போது இளம் வீரர்களாக கொடுத்த அதே போன்ற கண்ணியமான மரியாதை ஆகியன வழங்கப்படுவது உண்மையில் மிகச்சிறப்பு. இதை லேசில் வேறு அணிகளில் நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. பாகிஸ்தானின் 92 உலகக்கிண்ணம் வென்ற அணியில் நிறைய கருத்து வேறுபாடுகள் கடைசி காலத்தில் அவர்கள் மோதிக்கொண்டார்கள். அதாவது உலகக்கிண்ணம் வென்று இப்போதைய அண்மை காலத்து இம்ரானின் அரசியல் பிரவேசம் சேர்ந்து அங்கே அவர்களுக்கு இடையில் ஒன்றுபட்ட தன்மை ஒன்று கிடையாது. இம்ரான் கானை தலைவராக கொண்டாடுவோர் ஒரு சிலர், அவருக்கு எதிரான கருத்துக்களை கொண்டோர் இன்னும் ஒரு சிலர் இருந்து அந்த ஒற்றுமை கிடையாது. ஆனால் 83ஆம் ஆண்டு உலகக்கிண்ணம் என்ற இந்திய அணி இன்னும் சாம்பியன்ஸ் ஃபார் எவர் என்ற பெயரில் ஒரு வாட்ஸ்அப் குழுமத்தில் இணைந்திருப்பதாக அண்மையில் ஸ்ரீகாந்த் ஒரு பேட்டிகளை சொல்லியிருந்தார். சுனில் கவஸ்கரினால் உருவாக்கப்பட்ட ஒரு வாட்ஸ்அப் குழுமத்திலே அவர்கள் இன்னமும் அடிக்கடி பேசிக் கொள்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார்களாம், அடிக்கடி சந்தித்துக் கொள்கிறார்கள். அவர்களுக்கிடையே நிறைய கருத்து வேறுபாடுகள், வெட்டுக்குத்துகள் எல்லாம் இருந்தாலும் இப்போதும் ஒன்றுபட்டு செயற்படுகிறார்கள். உலகக்கிண்ணம் என்று 43 வருடங்கள். எனவே நம் வீரர்கள் மத்தியிலும் அப்படி இருக்கலாம். அவர்களுக்கிடையில் எப்போதும் ஒன்றுபட்ட ஒரு ஒற்றுமை ஒன்று இருக்கிறது. இலங்கை என்பது ஒரு குட்டி நாடுதானே, அதுக்கிடையில் அவர்கள் எப்போதும் அடிக்கடி சந்தித்துக் கொள்வார்கள். ஆனால் தயவு செய்து இப்படியான போட்டிகள் மூலமாக முதியோர் வதையை செய்யாதீர்கள். இப்போது நாங்கள் இதை கண்டிக்காவிட்டால், இல்லாவிட்டால் இன்னும் 5 ஆண்டுகளில் 35 ஆண்டுகளை கொண்டாடுகிறோம், அதுக்கு பிறகு 40 ஆண்டுகளை கொண்டாடுகிறோம், ஏன் 50 ஆண்டுகளை கொண்டாடுகிறோம் என்று இவர்களை போட்டு வதையென்று வதைப்பார்கள். எனவே ஐபிஎல் போட்டிகளை, அதுபோல இடம்பெறுகின்ற இந்த லெஜண்ட்ஸ் லீக் மாதிரியான போட்டிகளை கண்டிக்கின்ற அர்ஜுனா ரணதுங்க இப்படியான மோசமான, எந்த விதமான அர்த்தமற்ற, அவர்களையும் வதைத்து அவர்களது புகழையும் கெடுக்கிற இப்படியான கண்காட்சி போட்டிகளையும் எதிர்க்க வேண்டும் என்று ஒரு கிரிக்கெட் ரசிகனாக, இலங்கை கிரிக்கெட் ரசிகனாக மட்டுமல்ல, பொதுவான கிரிக்கெட் ரசிகனாக நான் ஒரு அன்பான வேண்டுகோளை அவருக்கு விடுக்கிறேன். இதை பற்றி ஆங்கிலத்திலும் நிச்சயமாக பதிவிடுவேன். இல்லாவிட்டால் இப்படியான வதைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இதெல்லாம் பார்த்து சகிக்க எங்களால் முடியாது. அதான் மிக கொடுமையான விடயமும் கூட. உங்களது கருத்துக்களை இதை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? உங்களது கருத்துக்களும் இதை பொறுத்தான் இருக்கிறதா? இல்லாவிட்டால் மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தால் அவற்றையும் தாராளமாக இங்கே பதியலாம். தர்க்க ரீதியிலான கருத்துக்களை இங்கே சொல்லுங்கள். இன்றைய போட்டியில் கண்ட அரவிந்த் டி சில்வா, ரோஷான் மகானாமா, அர்ஜுனா ரணதுங்க, சனத் ஜெயசூரி அவர்களது துடுப்பாட்டங்கள் எவ்வாறு இருந்தன? களத்தரப்பை பற்றி நான் கேட்க மாட்டேன். அதுபோல பழைய பந்துவீச்சு பாணிகளில் உங்களுக்கான மலர் நினைவுகளை பெற்றுக் கொண்டீர்களா? இல்லாவிட்டால் இதை விட 96ஆம் ஆண்டு உலகக்கிண்ண போட்டிகள், 96ஆம் ஆண்டு உலகக்கிண்ண இறுதிப் போட்டி ஆகியவற்றை நாங்கள் மறுபடி ஃபிளாஷ்பேக்காக யூடியூபிலே சென்று பார்ப்பது, அதுவே எங்களுக்கு இப்போதைக்கு மிகச்சிறந்த மன திருப்தியை தரும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இதுபோல இன்னொரு முக்கியமான விடயம், இது இலங்கை கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் ரகசியமாக இருக்கட்டும். மீண்டும் எப்போது எங்களுக்கு அடுத்த உலகக்கிண்ண வெற்றி கிடைக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இந்த 96ஆம் ஆண்டு உலகக்கிண்ணம் தனியாக இருக்கிறது ஸ்ரீலங்கா கிரிக்கெட் மியூசியத்திலே. அதுக்கு பக்கத்திலே அடுத்த உலகக்கிண்ணம் எப்போது ஜோடியாக வந்து சேரும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? அதை பற்றியும் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.